யூடியூப் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தகவலை தாங்க பகிர போகிறோம். அதுதாங்க கேஒய்சி சிகேஒய்சி. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிமுகம். மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வெல்விஷர் நலம் விரும்பி ரங்கநாதன் குமார். ஜிகே பை ஆர்கே யூடியூப் சேனலோட முதல் வீடியோவில் உங்களை வரவேற்கிறதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். கற்றது கைமணளவு கல்லாதது உலகளவு. இது நமது தமிழ் கவிஞர் ஔவையாரோட வரிகள் தாங்க. இந்த வரி தான் என்ன இந்த யூடியூப் சேனலை ஆரம்பிக்கிறதுக்கு தூண்டுதலாக இருந்தது. எங்கள் சேனலோட நோக்கமே தற்போதைய நாட்டு நிகழ்வுகள், பொது அறிவு மற்றும் முக்கியமான செய்திகள், வேலைவாய்ப்பு செய்திகள், அதற்கான மாதிரி வினா விடைகளை பகிர்ந்து கொள்கிறதாங்க. மேலும் உங்களுக்கு விருப்பமான அதிக பேர் விருப்பப்படும் வீடியோவையும் நம்ம சேனலில் போடலாம் இருக்காங்க. எங்கள் யூடியூப் சேனலோட முதல் வீடியோவாக முக்கியமான எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய புறக்கணிக்கக்கூடாத தலைப்பு கேஒய்சி அண்டு சிகேஒய்சி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியில் மிக முக்கியமான கவனிக்க வேண்டியதை விவரிச்சிருக்கோம். இது எங்களோட முதல் வீடியோங்க. எங்களை ஊக்குவிக்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஒய்சினா என்னங்க, சிகேஒய்சினா என்னங்க, இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, கேஒய்சி மற்றும் சிகேஒய்சியோட அவசியங்கள் என்ன, கேஒய்சி மற்றும் சிகேஒய்சிக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஆவணங்கள் தேவை, கேஒய்சி சிகேஒய்சி முறையாக பண்ணலைன்னா என்ன பாதிப்புகள் என்ற எல்லா விவரத்தையும் பார்க்கலாம் வாங்க. கேஒய்சி மற்றும் சிகேஒய்சி என்பது வங்கி மற்றும் நிதி நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட பதிவு, ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த போஸ்டர் படத்தை பாருங்கள். இந்தியாவில் 2024-25 ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அறிக்கைப்படி சுமார் 286.9 கோடி வங்கி கஸ்டமர்ஸ் வாடிக்கையாளர் இருக்காங்க. இந்திய மக்கள் தொகையே 146.39 கோடி. அப்படின்னா எப்படிங்க வங்கி வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை 286.9 கோடி? அதாவது ஆவரேஜாக இந்தியாவில் ஒவ்வொருவரும் ஒன்றுக்கு மேல் வங்கி கணக்கு வச்சுருக்காங்க. ஆனால் கேஒய்சி மற்றும் சிகேஒய்சியான முக்கியமான பதிவு எத்தனை பேருக்கு தெரியும்? வாங்க இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். முதல்ல கேஒய்சியை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. கேஒய்சினா நோ யுவர் கஸ்டமர். இந்த 3 வார்த்தைகளோட முதல் எழுத்துக்களை சேர்த்தா கேஒய்சி. அதாவது நோ ஓட கே, யுவரோட ஒய் மற்றும் கஸ்டமரோட சி. அதான் கேஒய்சி. கேஒய்சினா வாடிக்கையாளர்கள் கஸ்டமரை பற்றி வங்கியோ மற்ற நிதி நிறுவனங்களோ அறிந்து கொள்ள ஒரு பதிவு, ரிஜிஸ்ட்ரேஷன். வங்கிகள் கஸ்டமரோட அடையாளம், ஐடென்டிட்டி, முகவரி, அட்ரஸ், தொழில் மற்றும் நிதி நிலைமையை சேகரித்து சரிபார்த்து உறுதி செய்கிற செயல்முறை. இது ஒரு ப்ராசஸ். கேஒய்சி ஏன் அவசியம்? வங்கிகள் கஸ்டமர் விவரங்களை தெரிந்து கொள்வது, பண பரிவர்த்தனைகளை கண்காணிக்கிறது, பயங்கரவாத நிதி உதவியை தடுத்தல் மற்றும் சட்டவிரோத நிதி பரவலை தடுத்தல். அடுத்து கேஒய்சி வங்கியில் பதிவு செய்ய தேவையான ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ் என்னென்னன்றதை பார்க்கலாம். ஆர்பிஐ வழிகாட்டுதலின்படி கேஒய்சி பதிவு செய்ய வேண்டிய டாக்குமெண்ட்ஸ். முதல்ல அடையாள சான்று. அடையாள சான்றுக்கு கீழே குறிப்பிடுற ஏதாவது ஒரு சான்றோட காப்பியை கையில் வச்சுக்கணுங்க. ஆதார் அட்டை அல்லது பாஸ்போர்ட் அல்லது ஓட்டர் ஐடி, வாக்காளர் அட்டை அல்லது டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டுதல் உரிமம் அல்லது NREGA, நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் கார்டு, அதாவது தேசிய கிராம வேலைவாய்ப்பு உறுதி அட்டைன்னு இந்த இதில் மேலே குறிப்பிட்டுள்ள ஏதாவது ஒரு சான்றோட காப்பி கையில் இருக்கணுங்க. அடுத்தது முகவரி சான்று, அட்ரஸ் ப்ரூஃப். அதுக்கு கீழே குறிப்பிட்டுள்ள ஏதாவது ஒரு டாக்குமெண்ட், ஆவணத்தோட காப்பி கையில் இருக்கணுங்க. ஆதார் அல்லது பாஸ்போர்ட் அல்லது டிரைவிங் லைசன்ஸ் அல்லது எலக்ட்ரிசிட்டி பில்லு, வாட்டர் பில்லு, கேஸ் பில்லு, ஏதாவது ஒரு பில்லோட ரீசெண்டாக எடுத்த பில்லாக இருக்கணும். அதாவது 2-3 மாதத்துக்குள்ளே இருக்கிற பில்லாக இருந்தால் அதுவும் ஒரு அடையாளமாக எடுத்துக்கொள்ளப்படும். அல்லது பேங்க் பாஸ்புக் அல்லது
வாடகை ஒப்பந்தம், அதாவது ரெண்டல் கான்ட்ராக்ட் இருப்பாங்க. இந்த மேலே குறிப்பிட்டுள்ள இதில் ஏதாவது ஒரு காப்பியை கையில் வச்சுருக்கணுங்க முகவரி சான்றிதழுக்கு. அடுத்து பேன் கார்டு, அதோட காப்பி, பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ 2, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இருந்ததுன்னா இமெயில் ஐடி, இவ்வளவும் தேவையான ஆவணங்கள் கேஒய்சி பதிவு செய்கிறதுக்கு. இந்த காப்பிங்களையும் ஒரிஜினலையும் எடுத்துகிட்டு பேங்க்குக்கு போய் அவங்க கொடுக்குற ஃபார்மை ஃபில் பண்ணால் கேஒய்சி ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுங்க. அடுத்தது சிகேஒய்சி. சிகேஒய்சினா சென்ட்ரல் நோ யுவர் கஸ்டமர். சிகேஒய்சியோட சி என்பது சென்ட்ரல்ற குறிக்குதுங்க. சிகேஒய்சினா வாடிக்கையாளர்களோட தகவல்களை மையப்படுத்திய ஒரு மைய சேமிப்பகம், அதாவது சென்ட்ரல் ரிஜிஸ்ட்ரி. ஒரு முறை சிகேஒய்சி பதிவு செஞ்சிட்டோம்னா அதை பல நிதி நிறுவனங்களில் இந்தியா முழுவதும் பயன்படுத்தலாம். வாங்க சிகேஒய்சிக்கு தேவையான ஆவணங்களை பார்க்கலாம். முதல்ல சிகேஒய்சி நிரப்பப்பட்ட ஃபார்ம், பேன் கார்டு காப்பி, கேஒய்சிக்கு அடையாள சான்றிற்காக கூறப்பட்ட ஆவணங்களில் ஏதோ ஒரு ஆவணத்தோட காப்பி, கேஒய்சி முகவரி சான்றிற்காக கூறப்பட்ட ஆவணங்களில் ஏதோ ஒரு ஆவணத்தோட காப்பி, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி விருப்பப்பட்டால், கவர்மெண்ட் சலுகைகள் சப்சிடி தேவை என்றால் பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ண ஆதார் நம்பர், இவ்வளவும் நம்ம ஆவணங்களை சமர்ப்பிக்கணும். இந்த சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களை வங்கியோ அல்லது ஃபைனான்ஷியல் இன்டர்மீடியேட்டரி சொல்லுவாங்க, எஃப்ஐ சொல்லுவாங்க, அவங்க மூலமாக வெரிஃபை பண்ணி எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா சிகேஒய்சி ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகுங்க. சிகேஒய்சியை முறையாக ரிஜிஸ்டர் பண்ணப்பறம் 14 இலக்க சிகேஒய்சி அடையாள எண் கொடுக்கப்படும். அந்த 14 இலக்க எண்ணை கின்னு சொல்லுவாங்க, கேஐஎன்னா கேஒய்சி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். சிகேஒய்சியோட ஆவணங்களை, நம்ம சமர்ப்பித்த ஆவணங்களை CERSAI, சென்ட்ரல் ரிஜிஸ்ட்ரி ஃபார் செக்யூரிட்டைசேஷன், அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இந்தியா என்ற கம்பெனி பராமரிக்கிறதுங்க. கேஒய்சி மற்றும் சிகேஒய்சிக்கு என்னென்ன வித்தியாசம்னு பார்க்கலாம் வாங்க. கேஒய்சி பதிவு ரிஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு வங்கி அல்லது நிதி நிறுவனத்திற்கு தனித்தனியாக பதிவு செய்யணும். ஆனால் சிகேஒய்சி பதிவு அனைத்து நிதி நிறுவனங்களுக்கும் ஒரே மையமான கேஒய்சி பதிவு. கேஒய்சி விவரங்கள் அந்தந்த வங்கியிலேயே அல்லது நிதி நிறுவனத்தில் இருக்கும். ஆனால் சிகேஒய்சி பதிவுகள் மத்திய அரசு பதிவகத்தில் ரிஜிஸ்ட்ரியில் இருக்கும். கேஒய்சி ஒவ்வொரு வங்கி அல்லது முதலீட்டிற்கும் வேறு கேஒய்சி மீண்டும் தேவைப்படலாம். ஆனால் சிகேஒய்சி எல்லா இடங்களிலும் ஒரே பதிவு தான். கேஒய்சி நிறுவனம் சார்ந்த பதிவு, சிகேஒய்சி இந்தியா முழுவதும் ஒரே பதிவு. இது வரைக்கும் கேஒய்சினா என்ன, அதுக்கு தேவையான ஆவணங்கள் என்ன, சிகேஒய்சினா என்ன, அதுக்கு தேவையான ஆவணங்கள் என்ன, அதோட வித்தியாசம் என்னன்றது விவரமாக பார்த்தோம். இப்போ ஒரு கேள்வி எழலாம், எதுக்காக கேஒய்சிக்கும் சிகேஒய்சிக்கும் தனித்தனியாக ஃபார்ம் ஃபில் பண்ணி தனித்தனி ஆவணங்களை சமர்ப்பிக்கணும்? நம்ம இந்த வித்தியாசத்தில் சொன்ன மாதிரி கேஒய்சின்றது அந்தந்த வங்கியோ அல்லது நிதி நிறுவனத்தோட ஃபார்மேட்டில் ஃபார்ம் ஃபில் பண்ணி ஆவணங்களை சமர்ப்பிக்கிறோம். அது அந்த வங்கியிலேயோ அல்லது நிதி நிறுவனத்திலேயோ சேமித்து வைக்கப்படும். ஆனால் சிகேஒய்சின்றது ஆர்பிஐ மற்றும் இந்திய அரசின் குறிப்பிட்ட சீரான வடிவத்தில், அதாவது யூனிஃபார்ம் ஃபார்மேட்டில் சிகேஒய்சியை பதிவு செய்கிறோம். கேஒய்சி சீரான வடிவத்தில் யூனிஃபார்ம் ஃபார்மேட்டில் இல்லாமலும் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சிகேஒய்சி விவரங்கள் மத்திய அரசு பராமரிக்கும் CERSAI என்ற தரத்தளத்தில் பதிவு செய்கிறோம். அது டிஜிட்டல் ஃபார்மேட்டில் சேமித்து வைக்கப்படும். இதுதாங்க வித்தியாசம். அதனால் கேஒய்சிக்கு தனியாகவும் சிகேஒய்சிக்கு தனியாகவும் பதிவு செய்ய வேண்டும் கட்டாயம். அடுத்து மிக மிக முக்கியமான செய்தி,
கேஒய்சி மற்றும் சிகேஒய்சி வங்கி மற்றும் நிதி நிறுவன வாடிக்கையாளருக்கு மிக முக்கியம். கேஒய்சி மற்றும் சிகேஒய்சி பதிவு செய்யலைன்னா பின்வரும் விளைவுகளை சந்திக்க நேரிடலாம். அக்கௌண்ட் பிளாக் பண்ணலாம் அல்லது கட்டுப்படுத்தப்படலாம். பணம் அனுப்புதல் பெறுதலில் சிக்கல் வரலாம். கடன்கள், கிரெடிட் கார்டுகள் மற்றும் நிதி வசதிகள் நிராகரிக்கப்படலாம். மியூச்சுவல் ஃபண்டு, ஷேரு, இதர முதலீடுகளில் சிக்கல் வரலாம். எனவே கவனமாக இருங்கள். கேஒய்சி பதிவு முடியுங்கள். சிகேஒய்சி கின் பெறுங்கள். ஜிகே பை ஆர்கே ஹப் சேனல் சார்பாக உங்களுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தாலும் மேலும் பல நல்ல விஷயங்களை பகிரவும் உங்களின் ஆதரவும் கருத்துக்களையும் எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் லைக் பட்டன், ஷேர் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன் இதை அழுத்தி உங்களது ஆதரவை எங்களுக்கு தெரிவியுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.